கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் இதனுடைய சுத்த கிருபையால் நம்மை நடத்தி வருகிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வருகின்ற 26/5 திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை வேங்கலில் அமைந்துள்ள சாரோனின் ரோஜா ஊழியத்திலே இந்த அமாவாசை ஜெபம் நடத்தப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை யாவரையும் நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். மரணப்படுக்கையில் சத்துரு கட்டுகள் இருக்கிற எல்லாருக்காகவும் ஒரு விசேஷித்த பிரார்த்தனை அன்றைக்கு செய்யப்படும். அந்த நாளில் நான் பேசுகிறேன். தேவனுடைய வார்த்தை பார்வோனுடைய புயத்தை முறிக்கும் அபிஷேகம். பார்வோன் மூலியமாக வந்த சில வல்லமைகளை, மந்திர கிரிகளை வேதத்தில் இருந்ததை காண்பித்து கர்த்தர் அந்த நாளிலே நமக்கு அவைகளிலிருந்து விடுவித்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடந்து வாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பாராக. அல்லேலூயா. இந்த ராத்திரியில் நாம் எல்லோரும் ஆண்டவரை கைத்தட்டி பாட பாட கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. சொல்லுங்க பார்க்கலாம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியனை செய்திடுவார். இன்றே நீ காண்பார். கை தட்டி பாடுங்கள். அற்புதம். கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். பரிசுத்தமுள்ள கரம் இறங்குது. இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அழ வேண்டாம், அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அழ வேண்டாம், அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அழ வேண்டாம், அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார்.
நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்கிற நீ அழ வேண்டாம். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது. அதிசயம் செய்திடுவார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். இந்த ராத்திரியிலே காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர். எல்லாருடைய கண்ணீர்களை துடைக்கிற வல்லமை இறங்குது, எல்லாருடைய வல்லமை இறங்குது, இந்த ராத்திரியில இறங்குது. யார யார எந்தெந்த காரியத்துல கண்ணீர் விடமடி, கண்ணீர் விடமடி, போராடபடி சத்துரு எழுப்பதோ இந்த ராத்திரியில கர்த்தர் உடைக்கிறாரு, இந்த ராத்திரியில கர்த்தர் உடைக்கிறாரு. அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. ஒரு ஒரு ரபா 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 சிபி ரபா ரபா கபா ரபா. நான்கு வல்லமை இறங்குது. குளோரி குளோரி. எந்த எந்த வீட்டுல சத்துருவு நின்று குடும்பத்தையே இருக்கக்கூடாதபடி ஆண்டவரே அழிக்க நினைக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா. எந்தெந்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, எத்தனையோ இடத்துக்கு ஓடுகிறையா, எனக்கு வேலை இல்லையா, எனக்கு வருமானம் இல்லை, நான் அதை நிமித்தம் அழுது கொண்டிருக்கிறேன், அதை நிமித்தம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன், அது நிமித்தம் நான் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். உனக்காக கர்த்தருடைய வல்லமை இறங்குது. உன்னை விடுவிக்கும்படி கர்த்தருடைய வல்லமை இறங்குது. உன்னை காப்பாற்றும்படி இறங்குது. உன்னை தப்புவிக்கும்படி இறங்குது. உன்னை தூக்கி நிறுத்தும்படி இறங்குது. உனக்காகவே கர்த்தரும் சத்துருவோடு வழக்காடி உன்னை காப்பாற்றுகிறாரு, உன்னை காப்பாற்றுகிறாரு. எல்லாத்திலும் உடைஞ்சு கிடக்குறையா, ஊழியம் செஞ்சு உடைஞ்சு கிடக்குற, நன்மை செஞ்சு உடைஞ்சு கிடக்குற, உதவி செஞ்சு உடைஞ்சு கிடக்குற, போய் மற்றவர்களுக்காக பேசி உடைஞ்சு கிடக்குற. என்னை காப்பாற்ற யார் உண்டு? இந்த ராத்திரியில கர்த்தர் சொல்றாரு, உன்னை காப்பாற்ற வருகிறேன், உன்னை தப்புவிக்க வருகிறேன், உன்னை சுமக்கும்படி வருகிறேன், உன்னை விடுவிக்கும்படி வருகிறேன். எந்தெந்த குடும்பத்தை உடைச்சு வீட்டை விட்டு அந்த எல்லையை விட்டு ஓடி போகும்படி அனுப்பினாங்களோ அது இன்றையோட மறையட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை விடுதலையாக்கும் நல்ல பிதாவே, ஆமென். வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கினார். பின்பு இயேசு தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். மறுபடியும் இயேசு முதல் செய்த அற்புதத்தின் ஊருக்கு மறுபடியும் கடந்து வருகிறார். அந்த ஊரின் பேரு கலிலேயா. அந்த ஊருக்கு வந்த உடனேயே அப்பொழுது
ஒரு நிமிஷம் கவனமாய் கவனியுங்கள். நாங்கள் ஏன் இதை டிவியில் இதை ஒளிபரப்பு கொண்டிருக்கிறோம்? இயேசு எப்படிப்பட்டவர்? நல்ல கவனமா கவனியுங்கள். ஒருத்தருக்கு அற்புதத்தை செய்தவர் தான் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். மற்றவர்கள் நீ கேள்விப்பட்டிருக்கலாம், இவர்கள் இந்த ஆலயத்துக்கு போனார்கள், இந்த ஜெபத்திற்கு போனார்கள், இந்த பிள்ளைக்கு சுகம் கிடைத்தது. நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை. எங்கள் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர். கவனமாய் கவனிங்கள். அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னன்னா, ஒரு கல்யாண வீட்டில் மிக பெரிய ஒரு கஷ்டம் குறைப்பட்டது. அங்கே இருந்தவர்கள் பதற்றி கொண்டிருந்த வேளையில் இயேசு அந்த இடத்திற்கு கடந்து வந்தார். அங்கே குறை காணப்பட்டதை நிறைவாய் மாற்றினார். இந்த ராத்திரியில உங்கள் குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவார். கவனமாய் கவனியுங்கள். அந்த ஊரில் அந்த கல்யாணத்தில் குறைப்பட்ட திராட்சரசத்தை ஆண்டவர் அந்த இடத்திலே வந்து அதை ஆசீர்வதித்து கொடுத்ததை அங்க பார்த்திருந்த ஜனங்கள், அவர் செய்த அற்புதத்தை பார்த்த ஜனங்கள், அவர் செய்த அதிசயத்தை பார்த்த ஜனங்கள் விகத்தி போய், இவர் இயேசு மறுபடியும் அந்த ஊருக்கு வந்தாரு அப்படின்னு சிலர் கேள்விப்பட்டு ஒரு மனுஷனுக்கு அதை அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னா, ஐயா உங்ககிட்ட ஒரு சொன்னா நினைச்சேன், போன தடவை இந்த மனுஷன் அந்த ஊருக்கு வந்தாரு, ஒரு பெரிய மிக ரெண்டான ஒரு கல்யாணம் நடந்திருந்தது, அதில் திராட்சரசம் குறைஞ்சப்பட்டவனே அந்த கல்யாண வீட்டுக்காரெல்லாம் ரொம்ப மன உளைச்சலாகி அப்படியே உட்காந்துட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாத உட்காந்துட்டாங்க. அப்ப இந்த இயேசு வந்தாரு, ஒரு சின்ன தண்ணீரை வைக்க சொன்னாரு, அந்த தண்ணீரை தொட்டாரு, அந்த தண்ணீர் என்னவா மாறிச்சு? திராட்சரசமா மாறிச்சு. அந்த அடிப்படையில் உங்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளை ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்குது, உங்க பிள்ளைய கொண்டு வந்தீங்கன்னா இவர் சுகமாக்கிடுவார். இதை கேட்டிருந்தவர் ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவன் ராஜா. சரி, இந்த கல்யாண வீட்டுக்கு வந்தாரு, நம்ம வீட்டுக்கும் இவர் வந்து கொண்டு போனா நம்ம பிள்ளைய சுகமாக்கிடலாம். நான் சொல்றேன், இந்த ராத்திரில நீங்க கொஞ்சம் விசுவாசம் உள்ளவனாய் மாறுங்க. நீங்க விசுவாசத்தோட இந்த வாரத்தில் நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். சொல்றாங்க, சில விஷயத்தை சொல்றாங்க. நாங்க இப்ப எங்களெல்லாம் பாக்குறீங்க, நீங்க எங்களை பார்க்கறதுடைய இந்த வேதத்தின் மீது விசுவாசம் வைங்க. இந்த ஜெபத்தை கேளுங்க, கேட்டுட்டு நீங்களும் என்ன பண்ணுங்க, ஆண்டவரே நாங்களும் விசுவாசமா ஜெபிக்கிறோம், எங்க பிரச்சனை மாறுங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்க பிரச்சனையை மாத்தும். இப்ப வசனத்தை கேட்போம். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கினார். கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் ஒருவனுடைய பிள்ளை வியாதிப்பட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. இப்போ கப்பர்நகூமில் இருக்கிற அந்த ராஜா கலிலேயா இருக்கிற சொல்ற மனுஷனுடைய வார்த்தையை கேட்டுட்டு வாசிப்போம். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டான். அவர் இடத்திற்கு வந்துட்டான். அல்லேலூயா. கேள்விப்பட்டுட்டு பார்த்துட்டு நீ உட்கார்ந்து இருக்காதீங்க. இருக்கிற அருகாமையில் இருக்கிற சபையை தேடி போங்க, ஜபத்துக்கு தேடி போங்க, ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருவார். நாங்களும் அப்படிதான் பல நேரங்களில் என்ன செய்யறதுன்னு தெரியாம பேசிக்கொண்டிருக்கிற நான், என் மனைவிக்கோ உயிர் போகிற அளவுக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு. என் மனைவியை கொண்டு போய் நான் எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் தெரியாமல் ஸ்டான்லி மருத்துவமனையின் கேட்டு வாசலிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தேன். என் மனைவி காலையில் 6 மணிக்கு கண்ணை மூடினதுதான், மதியம் 2 மணி வரையும் கண்ணை திறக்கவில்லை. அப்போது
என்னுடைய 3வது மகள் 5 மாதம் வயிற்றுக்குள்ள என் மனைவி கர்ப்பவதியாயிருந்தாள். எல்லாரும் சொன்னார்கள், அவ்வளவுதான், இவள் பிழைக்க மாட்டாள் என்று. ஸ்டான்லி மருத்துவமனையிலே நின்று அழுது கொண்டிருந்த என்னை இயேசு தொட்டார். இயேசு பற்றி கேள்விப்பட்டு இயேசுவினிடத்திலே ஜெபத்திற்கு ஓடினேன். என் 2 பிள்ளைகளை வைத்து என்னை யாரும் தேற்றவில்லை, என் ஆண்டவர் என்னை தேற்றினார். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே சாட்சியாய் கர்த்தரை வைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? ஜெபத்தை கேட்கிறவர் உன் அண்டையில இருக்கிறார். நான் 2 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு, எனக்கு அப்போது வயதோ ஒரு 18 வயசு இருக்கும், இல்லைன்னா 19 வயசு கிட்ட இருக்கும், அவ்வளவுதான். கதறினேன், கண்ணீர் வெடித்தேன், ஆண்டவரே இந்த மரணப்படுக்கையிலிருந்து விடுதலையாக்க யாரும் இல்லையா? ஒரு வார்த்தை வந்தது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன்? இந்த ராத்திரி வேளையில இந்த வார்த்தையின் மீது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். கலிலேயாவில் மீண்டும் இயேசு வந்திருக்கிறார் என்று அந்த கப்பர்நகூமில் இருக்கிற ஒரு ராஜாவின் மனுஷனுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே அந்த மனுஷன் இயேசுவை பார்க்க வந்தான். எத்தனை பேர் இந்த ஜெப வேளையில இயேசுவை பார்க்க நீங்கள் கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்துறீங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை உங்க வீட்டுக்குள்ள இன்னைக்கு இறங்குங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் வீட்டுக்குள்ள தெளிக்கப்பட போகிறது. உன் வீட்டுக்குள்ள எந்த காரியத்தை குறித்து நீ பதறி ஜெபம் பண்ணத்துக்கு முழங்கால் படிட்டியோ, எந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி நீ ஜெபம் பண்ண வந்திருக்கிறியோ, இந்த டிவியை பார்த்து கொண்டு நீ முழங்கால் படிட்டு இருக்கிறியா? ஆண்டவரே என் புருஷனுக்கு கை கால் விளங்காம போய்விட்டது, ஆண்டவரே என் புருஷனுக்கு வேலை கிடைக்காம போய்விட்டது, ஆண்டவரே என் பிள்ளை குடி பழக்கத்தில் இருக்கிறாள், ஆண்டவரே என் பிள்ளைங்க என் பேச்சு கேட்கவில்லை, ஆண்டவரே எனக்கு விடுதலையே இல்லாம சூனியத்தில் அலைந்து கொண்டிருக்கிறேன், சூனியத்தின் கட்டுகள் என்னை மேற்கொள்ள நினைக்கிறது, அழிக்க நினைக்கிறது, எரிக்க நினைக்கிறது, பதறி கொண்டிருக்கிறையா? கப்பர்நகூமில் இருந்து வந்த ஒரு ராஜாவின் மனுஷன் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுந்தார். ஆண்டவரே என் வீட்டுக்கு கடந்து வாருங்கள் என்று சொன்னார். இயேசு அந்த மனுஷனை பார்த்து சொன்னார், நீ போகலாம், உன் பிள்ளை பிழைத்திருக்கும். நான் இதை யாருக்கோ தீர்க்க தரிசனமா சொல்றேன். உன் கண்ணீரின் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருகிறார். உன் பிள்ளையின் வாழ்க்கை மாறுகிறது, உன் குடும்பத்துடைய சூழ்நிலைகள் மாறுது, உன் யுத்தங்கள் மாறுகிறது. இந்த வார்த்தையை நம்பி போனான். இந்த வார்த்தையை எத்தனை பேர் நம்பி ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் கையை மேல வைத்து ஜெபிக்கிறீங்க? இன்னையோட என் குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் மறையுது. அந்த ராஜாவின் மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பி போனானே. போகிற வேளையில தன் வேலைக்காரன் ஓடி வருகிறான். இந்த எஜமானுக்கு ஒரு பதட்டம் இருந்தது. கர்த்தர் சொல்ல, நீ பதட்டம் அடையாத, நீ பயம் அடையாத, உன் காரியம் சக்சஸ் ஆகும், உன் காரியம் வாய்க்கும், உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரு, உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரு, உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரு. இந்த ராத்திரி வேளை வாய்க்க பண்ணுவாரு. எத்தனை வருஷம் நடக்கலன்னு நினைக்கிறியா? எத்தனை வருஷம் அந்த காரியம் முடியலன்னு நினைக்கிறியா? இந்த ராத்திரியில கர்த்தர் உனக்கு, இது விடுதலையின் நேரம் அல்லவா, இது உன்னை விடுவிக்கிற நேரம் அல்லவா, இது அற்புதத்தின் நேரம். ரபா ஹபா ரபா ஹபா ரபா ஹபா ரபா ஹபா ரபா ரபா ஹபா ரபா ஹபா. ஐயா, இனி நான் எப்படி பிழைக்க போறேன்? எனக்கு பிழைப்பு உண்டாக்குற வழி இல்லையே, வாழ உண்டாகிற வழி இல்லையே. இயேசு சொன்னார், நீ போ, உன் காரியம் ஜெயிக்கும். 3 நாளுக்குள்ள உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். 3 நாளுக்குள்ள உன் வீட்டுக்கு ஒரு ஜெயம் உண்டாகும். இந்த மனுஷன் இயேசுவின் வார்த்தையை கேட்டு போகிற வேளையில தன் வேலைக்காரன் சொல்லுகிறான், உன் பிள்ளை பிழைச்சிட்டான், உன் பிள்ளை உயிரோடு எழுப்பிட்டான், கர்த்தர் எழுப்புவா. தூரபா கரபா. யாரு சொன்னாலும் கலங்காது,
யாரு முடிவு எடுத்தாலும் பயப்படாத. அந்த முடிவை கர்த்தர் இன்னைக்கு மாத்துவாரு. உன் சத்துருவின் முடிவை மாத்துவாரு. உன் சத்துருவின் திட்டத்தை இன்னைக்கு மாத்துவாரு. மந்திரவாதி திட்டத்தை இன்னைக்கு மாத்துவாரு. ஏவலின் ஆவியை உன் வீட்டில் வராதபடி கர்த்தர் மாத்துவாரு. அரபா கரபா கடபா கரபா துரபா கரபா கரபா. அக்னி 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 அக்னி. நீ தைரியமா நடத்து. உன் ஊழியத்தை நடத்து. உன் ஊழியத்தை நடத்து. கர்த்தர் உன் கூட இருப்பாரு. உன் குடும்பத்தை நீ காரியத்தை செய். கர்த்தர் உனக்கு இறங்குவாரு. உன் பிள்ளைக்கு திருமண காரியத்தை நடத்த ஆரம்பி. அவர் உனக்கு நடத்தி தருவார். அவர் உன்னை விடுவிப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஜெப உதவிக்கு 9711127519 மற்றும் 8098814883.